இளையராஜா வந்து வாழ்த்தின மாதிரி நித்திலன் வந்து முதல் ஆளாக வந்து வாழ்த்தினார். எனக்கு பிரபு சாலமன் படங்களில் இருக்கிற அந்த உணர்வுபூர்வமான அந்த சோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கைப்பட்டால் அந்த ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஒரு மைலேஜுக்கு வருவாருங்கிறதுக்கு நம் கண் முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக மதி வருவாருங்கிறது மைதாஸ் டச் மாதிரி நிவாஸ் பிரசன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஒரு 10 வருஷமாக வெளியில் முகம் காட்டுறது கிடையாது. யார் இந்த நிவாஸ் பிரசன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக தான் இப்போ வெளியில் வந்து அவர் பாடுறாரு. இந்த படத்தில் வந்து பைசன் படத்தில் வந்து நானும் லிங்கும் தான் இந்த படத்தை பார்த்தோம். அதில் அந்த பைசன் படத்தில் அந்த ரீரெக்கார்டிங்கில் வந்து ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இசை வந்து கேட்டது அப்படின்னு சொன்னால் அது பைசன். அண்ட் இந்த மண்டேலா பார்த்தப்போ நான் ரொம்ப வியந்து போனேன். அவ்வளோ அழகான ஷார்ட்ஸ், அவ்வளோ இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து வைக்கும்போது அது வந்து பழகின ரொம்ப இந்த மீடியா பர்சன்ஸுக்கே வந்து நிறைய பேரை பார்த்தவங்களே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மேடையாக இது அமைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து எனக்கு இந்த ஹீரோயினாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்போ தான் அவர் வந்து அவங்க ஃபோட்டோவையும் எதையும் அனுப்பிச்சி வச்சுருந்தார் எனக்கு ஃபோட்டோவில். அப்போ தான் தெரிஞ்சது அவங்க டாக்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வெல்கம் யூ. இதை ஹோல்சமாக இதை வந்து பார்க்கும்பொழுது எனக்கு வந்து இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா, அதாவது மொத்த தயாரிப்புக்கும் இந்த படத்துக்கு ஒரு உந்துதலுக்கும் அது இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக என்னுடைய அருமை நண்பர் லிங்குசாமி அவர்கள் தான். லிங்குசாமி ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறார், தொடரார் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் எவ்வளவு உன்னிப்பாக நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிறாரு அப்படிங்கிறது. அந்த வகையில் வந்து இந்த கும்கி 2 படத்துக்கு பின்னாடி அயராத அவங்களுடைய எனர்ஜி இருக்குது. முக்கியமாக போஸ் அவர்களுடைய அந்த எனர்ஜி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி பிரதர்ஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேருடைய அட்ரஸாக இந்த திருப்பதி பிரதர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நிறைய மைலேஜ் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. அது வந்து காடா சார் வந்து கூட இருக்கும்போது திருப்பதி பிரதர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போகும். இன்னும் இது வரைக்கும் ஒரு 26-27 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் 100வது படம் அவங்க எடுக்கும்போதும் அந்த மேடையில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க். அதை எல்லாரையும் அந்த ஒரு எனர்ஜியோடு வச்சுருக்கிறதுங்கிறது வந்து இவங்க 2 பேர் கையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கும்கி 2 படம் முக்கியமாக சுகுமாருடைய அந்த ஒளிப்பதிவு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கும்கி முதல் படம் அது வந்து ரிலீஸ் ஆனப்போ நான் திருநெல்வேலியில் என்னுடைய படப்பிடிப்புக்காக இருந்தேன். அப்போ அதில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி காட்சி வரும் பொழுது நான் நிஜமாகவே பிரமிச்சு போயிட்டேன். என்னென்னா அந்த தேட்டரில் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எப்படி சுற்றி வர லைட்டு போட்டு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் லைட் போட்டு இந்த பாடலை படமாக்கியவர் சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு போட்டாங்க. அது தியேட்டர் முழுக்க கொந்தளிச்சு போய் அவ்வளோ பெரிய ஒரு கிராப்ஸ் வந்து கிடைச்சிது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பெரிய கேமராமேன் இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் யானை இருக்கிற படம் என்றைக்குமே தோற்றது கிடையாது. அதனால் இந்த யானையோட தும்பிக்கை தான் இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று நான் திருப்பியும் சொல்கிறேன், மதி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பரிணமிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.